விநாயகர் சதுர்த்தியையொட்டி மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையாருக்கு 150 கிலோ எடையுள்ள கொழுக்கட்டை படையலிடப்பட்டது. திருச்சியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோவிலில் ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி விழா விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான விநாயகர் சதுர்த்தி விழாவில் அதிகாலை 5 மணிக்கே கோவில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து உச்சிப்பிள்ளையாருக்கு சுமார் 150 கிலோ எடையுள்ள 2 கொழுக்கட்டைகள் தயார் செய்யப்பட்டு நெய்வேத்தியம் செய்யப்பட்டது. இவ்விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டனர். இதேபோல சேலம் மாவட்டம் செவ்வாய்ப்பேட்டையில் உள்ள கல்யாண மண்டபத்தில் சிவன் பார்வதியுடன் நடனமாடுவது போல் டிஜிட்டல் பிள்ளையார் வடிவமைக்கப்பட்டிருந்தது. இதனை ஏராளமான பக்தர்கள் கண்டு ரசித்து சென்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே அமைந்துள்ள வலம்புரி சக்தி கணபதி கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பாதாம், முந்திரி, திராட்சை உள்ளிட்ட உலர் பழங்களை கொண்டு 501 கிலோ எடையில் லட்டு விநாயகர் செய்யப்பட்டது. இந்த விநாயகரை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் வழிபட்டனர். நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் சென்னை கொளத்தூரில் 10,000 லட்டுகளை கொண்டு பிரம்மாண்ட விநாயகர் சிலை வடிவமைக்கப்பட்டது. இதனை பொதுமக்கள் வியப்புடன் கண்டு சென்றனர்.